தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக சங்கீதம் 145 சங்கீதத்திலிருந்து உங்களோடு நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் நான் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனத்தோடு கேளுங்கள். சங்கீதம் 145 1, 2 வசனங்கள். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். இந்த சங்கீதம் ஸ்தோத்திர சங்கீதத்தின் ஒரு சங்கீதமாக இருக்கிறது. பொதுவாக சங்கீதத்தை பலர் பாடியிருக்கிறார்கள், பலர் எழுதியிருக்கிறார்கள். இந்த 145 சங்கீதத்தை எழுதியவர் அல்லது பாடியவர் யார் என்று கேட்டால் தாவீது தான். உண்மையிலேயே தாவீது இந்த சங்கீதத்தை அவர் பாடும்போது கர்த்தரை நாம் ஏன் துதிக்க வேண்டும் என்கின்றதான விஷயத்தின் அடிப்படையில் தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். பொதுவாக மொத்தம் 150 சங்கீதங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 150 சங்கீதங்களும் 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. முதல் பிரிவாக 1 41 சங்கீதங்கள் முதல் பிரிவாக பிரிக்கப்படுகின்றன. அதாவது 1 41 வரைக்கும். இரண்டாவதாக 42 72 வரைக்கும் உள்ள சங்கீதங்கள் இரண்டாவது பிரிவாக பிரிக்கப்படுகிறது. அடுத்து 73 சங்கீதத்திலிருந்து 89 வரைக்கும் மூன்றாவது பகுதியாக பிரிக்கப்படுகிறது. 4வது பிரிவு 90 சங்கீதத்திலிருந்து 106 வரைக்கும், கடைசியாக கடைசி பிரிவு 107 150 சங்கீதங்கள் வரைக்கும். சரி, இப்ப இந்த 5 பிரிவுகளும் முதல் 5 புத்தகத்தோடு ஒப்பிட்டு நாம் படிக்க முடியும். இப்போ உதாரணமாக முதல் பகுதி 1 49 சங்கீதங்கள் ஆதியாகமத்தோடு பல நிலைகளில் தொடர்பு உள்ளதாக இருக்கிறது. இரண்டாவது பிரிவு 42 72 யாத்ராகம பிரிவோடு அதிக தொடர்பு கொண்டிருக்கிறது. அடுத்து மூன்றாவது 73 89 வரைக்கும் உள்ள பகுதிகள் லேவியராகமத்தோடும், 90 106 வரைக்கும் உள்ள சங்கீதங்கள் எண்ணாகமத்தோடும், கடைசியாக 107 150 வரைக்கும் உள்ள பகுதிகள் உபாகமத்தோடும் ஒப்பிட்டு பேசப்படுகிறது. சரி, இப்ப இந்த சங்கீதம் 145 சங்கீதத்தை நாம் இப்படியாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு தேவனுடைய மனிதனுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய தேவ நம்பிக்கைக்காகவும் தேவன் எவ்வாறு தம் பிள்ளைகளுக்கு சிறப்பான முறையில் கிருபையை அளிக்கிறார், செயல்படுகிறார் என்பதை நினைத்து துதிக்கக்கூடிய ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஓகே, இந்த 145 சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது உண்மையிலேயே நாமும் தேவனை துதிக்க வேண்டும் என்கின்றதான அந்த ஒரு உற்சாகம் நமக்கும் இந்த வேத பகுதி போதிக்கிறதை நாம் காண முடியும். அன்றைக்கு ஏன் தாவீது தேவனை துதித்தார் என்கின்றதான காரணங்களைத்தான் இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார். சரி, ஏன் நாம் தேவனை அல்லது கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்தில் அதாவது கவனித்த சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அல்லது கர்த்தாவே என்கின்ற வார்த்தை 9 இடங்களில் வருகிறதை நாம் காண முடியும். குறிப்பாக 3வது வசனத்தில் வார்த்தை அந்த கர்த்தர் கர்த்தாவே என்ற வார்த்தை வருகிறது. 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 14, 17, 18, 20, 21 போன்ற வசனங்கள் கிட்டத்தட்ட 9 இடங்களில் கர்த்தர் கர்த்தாவே என்கின்ற வார்த்தை வருகிறதை நாம் காண முடியும். அடுத்து இந்த சங்கீதத்தை
மூன்று பிரிவுகளாக நாம் பிரித்து படிக்கலாம். முதலாவதாக நான் ஏற்கனவே சொன்னேன், இது மிக அருமையான எபிரேய கவிதை நடையில் இந்த சங்கீதத்தை தாவீது வடிவமைத்திருக்கிறார். சரி, முதலாவது தனிப்பட்ட நிலையில் தாவீது தேவனை துதிக்கிறதை நாம் காண முடியும். இரண்டாவது, ஜனங்கள் தேவனை துதிக்கிறதை குறித்து சொல்லுகிறார். மூன்றாவது, தேவனுடைய தன்மைகளை குறிப்பிடுகிறார். அப்ப தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை துதிப்பதற்கான காரணங்கள் இருந்தது. விசேஷமாக குறிப்பாக தாவீது என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். அவர் எப்படி அந்த வார்த்தையை தன்னுடைய உணர்வை காண்பிக்கிறார் பாருங்கள். 1வது வசனத்தில் ஸ்தோத்தரிப்பேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 2வது துதிப்பேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 3வது 5வது வசனத்தில் பேசுவேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அடுத்து 6வது வசனத்தில் விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். 1 ஸ்தோத்தரிப்பேன், 2வது துதிப்பேன், 3வது பேசுவேன், 4வது விவரிப்பேன். சரி, 1வது வசனத்தை கவனியுங்கள். அவரை உயர்த்தி எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார். 2வது உம்முடைய நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். 3வது வசனம் 5வது வசனத்தை கவனியுங்கள். உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன் என்று சொல்லுகிறார். 4வது விவரிப்பேன், அதாவது உமது மகத்துவத்தை விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். இது தாவீதினுடைய பக்கமாக இருக்கிறது, ஒரு தனிப்பட்ட நபர். இப்போது ஒரு குழு ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த பகுதியில் சொல்லும் போது வசனம் 7வது வசனத்தை கவனியுங்கள். பாடுவார்கள் பாடுவார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து 10வது வசனத்தில் ஸ்தோத்தரிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து 12வது வசனத்தில் அவர்கள் பேசுவார்கள் என்று சொல்லுகிறார், அதாவது அவருடைய வல்லமையை குறித்து பேசுவார்கள். வசனம் 4 கவனியுங்கள், அறிவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப 1 தாவீது தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர் கர்த்தரை எவ்வாறு துதிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். 2வது அந்த குழு அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எப்படி அவருடைய நாமத்தை குறித்து பாடுவார்கள், ஸ்தோத்தரிப்பார்கள், பேசுவார்கள், அறிவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். சரி, இப்ப 2 நபர்களும், அதாவது ஒரு தனிப்பட்ட நபரும் அவர் சார்ந்த அந்த ஒரு இஸ்ரவேல் குழு, இஸ்ரவேல் மக்களும் தேவனை துதித்தார்கள் அல்லது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சரி, எதற்காக தேவனை துதித்தார்கள் அல்லது அவரை ஸ்தோத்திரித்தார்கள் என்று கேட்டால், அவருடைய தன்மைகளுக்காக, அதாவது தேவனுடைய தன்மைகளுக்காக தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் இணைந்து துதிக்கிறதை நாம் பார்க்கலாம். சரி, எதற்காக என்பதனுடைய பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். வசனம் 3 மற்றும் 8, 145ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் மற்றும் 8வது வசனத்தில் ஃபார் ஹிஸ் கேரக்டர், அவருடைய குணாதிசயத்திற்காக தேவனை கர்த்தரை அவர்கள் துதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய குணாதிசயம் என்ன? வசனம் 3 மற்றும் 8வது வசனத்தை கவனியுங்கள். அவர் பெரியவர், புகழப்படத்தக்கவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. 8, அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். சோ அவருடைய குணாதிசயத்திற்காக துதிக்கிறதை நாம் காண முடியும். 2வது வசனம் 9, அவருடைய தன்மைக்காக அவரை துதிக்கிறதை நாம் காணலாம். அவருடைய தன்மை எப்படிப்பட்டது? 9வது வசனம், அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்களை காண்பிக்கக்கூடியவர். 3வது அவருடைய மகத்துவத்திற்காக, வசனம் 6வது வசனத்தை கவனியுங்கள். அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதிக்கிறதை நாம் காண முடியும். 8வது வசனம், அவருடைய மன விருப்பத்திற்காக. அடுத்து வசனம் 11வது வசனத்தில் அவருடைய மகிமைக்காக அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து வசனம் 17ல ஃபார் ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபைக்காக அவரை துதிக்க வேண்டும்.
18 ஃபார் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மைக்காக அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாக வசனம் 18 மற்றும் 20 அவருடைய அன்பிற்காக அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே சங்கீதம் 145 நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களோடு இணைந்திருக்கிற ஒரு சமுதாயம், ஒரு குழு, ஒரு மக்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தேவனை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய தன்மைகள் ஏராளம். எனவே அவருடைய தன்மைகளை எண்ணி இங்கே தாவீது அவரை ஸ்தோத்தரிக்கிறதை, துதிக்கிறதை, பேசுகிறதை, விவரிக்கிறதை நாம் காண முடியும். சரி, எதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும்? வசனம் 3:8 நாம் சிந்தித்தோம், அவருடைய குணாதிசயத்திற்காக. வசனம் 6 அவருடைய மகத்துவத்திற்காக. வசனம் 8 அவருடைய மன விருப்பத்திற்காக. அப்புறம் வசனம் 9 ஃபார் இஸ் பி, அவருடைய தன்மைக்காக. வசனம் 11 ஃபார் இஸ் க்ளோரி, அவருடைய மகிமைக்காக. வசனம் 12 ஃபார் இஸ் கிரேஸ், அவருடைய கிருபைக்காக. வசனம் 18 ஃபார் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மைக்காக. கடைசியாக வசனம் 18, 20 அவருடைய அன்பிற்காக துதிக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த சத்தியங்களை நாமும் அறிந்து கொண்டு அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றிற்காக, அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து, அவருடைய தன்மைகளை உணர்ந்து, நீங்களும் நானும் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.